இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து 1/4 கப் அளவு. நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லாமே அளந்துக்கணும். பாதாம் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். இது வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும், நெய்யெல்லாம் ஊற்றக்கூடாது. கரிகிராமல் எடுத்துடணும். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீடும் போட்டிருக்கேன். இது வந்து வெடிக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். ரொம்ப சூடாகிட்டா ரொம்ப வெடிக்கும். அதுக்கு முன்னாடியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கணும். எல்லாமே நான் அளவு வந்து அந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பூசணி விதை வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். அதையும் லேசாக வறுத்துக்கணும். ஃப்ளாக்ஸ் சீடு அதே கப்லேயே எடுத்திருக்கேன், 1/4 கப்பு தான். இது வந்து தமிழில் ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. இதையும் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். இது சீக்கிரம் கருகிரும், அதனால் எடுத்துருங்க. அப்புறம் தேங்காய் வந்து இந்த மாதிரி கொப்பரை தேங்காய் கிடச்சாலும் பரவாயில்ல, இல்லைன்னா தேங்காய் துருவிட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொப்பரை தேங்காயில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் எடுத்திருக்க அந்த கப்பில் வந்து 2 கப்பு வந்து எடுத்திருக்கேன் வெல்லம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை பாகு எடுத்துக்கலாம். இதில் தூசி கல் எல்லாமே இருக்கும், அதனால் வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டின பிறகு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும், அதனால் நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி பொங்கி வரும். ஒரு கம்பி பதம் இப்படி தான் பார்க்கணும். எடுத்து ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிறது எல்லாமே பொடி பண்ணிக்கலாம். முதல்ல வந்து பாதாமை போட்டுக்கலாம். வேர்க்கடலையும் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாருக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற மற்ற எல்லா விதையுமே போட்டுடலாம். ஆளி விதை எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக தான் இது பண்ணணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கணும். நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காயும் அதோடு போட்டு ஒரு சுற்று தான் விடணும், ரொம்ப அரைக்கக்கூடாது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம பாகு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதுல அது எல்லாத்தையும் போட்டுறணும். போட்டு கலந்து விடணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தான் பண்ணணும், அடி பிடிச்சிரும். அதனால் பார்த்து சிம்மில் வச்சு பண்ணணும். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. போட்டு எல்லாத்தையும் கலந்து விடணும். ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடு ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடிக்கலாம். இப்போ சூடு ஆறிடுச்சு. இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரேயில் போட்டு சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட அளவுலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.